பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல எத்தனை சாமியார்கள் போலித்தனமாக அவர்களை வெளிக்கொண்டுட்டு வர்றாங்க, மக்கள்கிட்ட தன்னை யாருங்கிறத காமிக்கிறாங்க. அதை வந்து போலியான அவங்க எப்படி அவங்க கூட சொல்லலாம். லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏமாந்துருப்போம். அது எல்லாரோட லைஃப்ல நடந்திருக்கும். அந்த ஒரு படம் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? சிங்கம்புலி சார் இருக்காரு, கோதண்டம் சார் இருக்காரு. சிங்கம்புலி சார் பத்தி சொல்ல வேணாம். ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் பிச்சிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கும். குடும்பத்தோட வந்து டபுள் மீனிங் காமெடி நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு அது கனெக்ட் ஆகிறதுனால பெருசா தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுமே அது பெருசா எடுத்துக்கிறது இல்லைன்றதுனால ஈஸி கோயிங்கா தான் இருக்கு. பட் அங்கங்கதான் இருக்கு. தீபாவளிக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர சரவடியா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அந்த கதை கோரிலேட் பண்ணி எடுக்கிறது, ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே மிஸ் ஆகல. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா நான் ஃபுல்லா நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. புரியல. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நட்டி சார் சொல்லவே எல்லாமே இது பாஷையே தெரியாம ஒரு பாஷை பேசுற காமெடி நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரொம்ப ஃபன்னா இருக்கு ப்ரோ. ரொம்ப படம் வந்து இருக்கிறவங்ககிட்ட போடுங்களாம், இல்லாதவங்ககிட்ட இது பண்ணலாம். வேற லெவல் ஃபன்னா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. வேற லெவலா அந்த சாமியார் காமெடி தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நட்டி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சதுரங்க வேட்டை 1 மாதிரியே தான். எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகலை. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக நான் ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஐ திங்க் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அதெல்லாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. கம்பி கட்டின கதை நிஜமாவே பயங்கரமாக கம்பியை கட்டி இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு கம்பி எங்கள் வீட்டு கம்பி இல்லை, ஊரில் இருக்க கம்பியெல்லாம் சேர்த்து கட்டியிருக்காங்க. சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பயங்கர காமெடியாக இருக்குது. தீபாவளிக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்கள். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர சரவடியாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த கதை கோரிலேட் பண்ணி எடுக்கிறது, ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரோட என்ட்ரியிலேருந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. கதையும் இருக்குது, கருத்தும் இருக்குது. குடும்பத்தோட வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து தாராளமா பார்க்கலாம். தீபாவளிக்கு நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல படம் ஒன்னே கூட சொல்லலாம். நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நட்டி சார் வந்து நம்ம கொஞ்ச நாளா ரொம்ப சீரியஸான ரோல்ஸ்ல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே நம்ம சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். அவரோட ஃபன் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஆப்வியஸ்லி டபுள் மீனிங் காமெடி நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு அது கனெக்ட் ஆகிறதுனால பெருசா தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுமே அது பெருசா எடுத்துக்கிறது இல்லைன்றதுனால ஈஸி கோயிங்கா தான் இருக்கு. பட் அங்கங்கதான் இருக்கு. படம் ஃபுல்லா வந்து 18+ இல்லை. ஸோ நல்லாவே இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். பார்க்க முடியாத அளவுக்கு அதுல எதுவும் இல்லை. பட் பார்க்கலாம். லேகெல்லாம் பெருசா தெரியல. பட் ரொம்ப நாள் கழிச்சு படம் ஃபுல்லா நிறைய சிரிச்ச மாதிரி இருந்தது. அதனால நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே காமெடி ஜானர் தான். மொத்தம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? சிங்கம்புலி சார் இருக்காரு, கோதண்டம் சார் இருக்காரு. சிங்கம்புலி சார் பத்தி சொல்ல வேணாம். ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் பிச்சிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கும். குடும்பத்தோட வந்து ஜாலியா தீபாவளி பண்ணிட்டு வந்து படத்தை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாருங்க. காமெடின்றதை விட ஒரு அவேர்னஸான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏமாந்துருப்போம். அது எல்லாரோட லைஃப்ல நடந்திருக்கும். அந்த ஒரு படம் தான் எப்படி வந்து ஏமாத்துறாங்க, எப்படி அதுல இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு படம். ஒரு அவேர்னஸாகவும் இருக்கு. பிளஸ் ரொம்ப காமெடியாகவும் இருக்கு.
கண்டிப்பா ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். மிக அருமையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் சாமியார்கள் செய்யும் சித்த விளையாட்டுகளை படம் பிடித்து நேர்த்தியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதை வந்து முதல்ல வந்து டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துகளும் ஹேண்ட்ஸ் அப். ஏனென்றால் நான் ஒரு பிரபஞ்சத்தை வச்சு வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தர், எனக்குள்ள இருக்கக்கூடிய 18 சித்தர்கள் தான் கொண்டாந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்ன கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏனென்றால் நானும் இந்த கலைத்துறையில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்குன்னு நான் வந்ததுக்கு இந்த பிரபஞ்சம் அழைச்சிட்டு வந்திருக்குது. அதோட விளைவு தான் இந்த பேக்குள்ள இருக்குது. சரிங்களா? ஏன்னா நான் பிரபஞ்ச வழிபாடு மிக அருமையாக படம் எடுத்திருக்காங்க. இங்க இதுல வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல எத்தனை சாமியார்கள் போலித்தனமாக அவர்களை வெளிக்கொண்டுட்டு வர்றாங்க, மக்கள்கிட்ட தன்னை யாருங்கிறத காமிக்கிறாங்க. அதை வந்து போலியான அவங்க எப்படி அவங்க உயர்றாக, ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அவர்களை வந்து இன்னைக்கு வெளிக்கொண்டு வர்றதை வந்து நான் கண்கூட பார்த்தேன். இந்த திரைப்படம் மிக அருமையாக உள்ளது. அந்த படத்துல வந்து நடித்த கலைஞர்கள், ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை அனைவரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணுங்கிறது என்னோட ஆசைகளும். இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக அனைவருக்கும் அருளாசிகள் கிடைக்கட்டும். வாழ்க நலமுடன்.